இது போன்ற உருவாக்கப்படக்கூடிய பண மதிப்பு என்பது ரிசர்வ் பேங்கிங் போன்ற அரசாங்க வங்கிகளால் நிர்வகிக்கக்கூடிய பணங்கள் அல்ல, உருவாக்கக்கூடிய பணங்கள் அல்ல. அரசு பணத்தை நோட்டை அச்சடிக்குது, புழக்கத்துல கொண்டு வருது அப்படின்னா எவ்வளவு தங்கம் சேமிச்சு வச்சிருக்காங்களோ அந்த அடிப்படையில் பணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் அப்படிதான் முறையில தான் செய்யறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட இது போன்ற எலக்ட்ரானிக் பணத்திற்கெல்லாம் அப்படியெல்லாம் செய்ய வேண்டியது இல்லை. இந்த பணத்தை தனியார் வங்கிகள் தான் கட்டுப்படுத்துது. அப்ப இதன் மூலமாக ஏற்ற இறக்கங்கள் மார்க்கெட்ல வரக்கூடிய சந்தையில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் என்பதை அவர்கள் செய்ய போறாங்க. அப்ப இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக மோசமான பிரச்சனையாக இருக்கிறது. இதை நம்ம எப்படி கையாள போகிறோம் என்பதை தான் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்கு. அப்ப இதை நம்ம எடுக்கக்கூடிய புள்ளி வெளிநாடுகளில் பேசக்கூடிய அமெரிக்காவில் பேசக்கூடிய $100 ஒழித்து கட்டுவது, ஐரோப்பிய ஒன்றியத்தில் பேசக்கூடிய $500 யூரோ பணத்தை ஒழித்து கட்டுவது என்பதெல்லாம் எதற்காக பயன்படுத்த போகிறார்கள்? கையில் வச்சிருக்கக்கூடிய சேமிக்கின்ற பணத்தை, புழங்கக்கூடிய பணத்தை முழுவதும் ஒழித்துவிட்டு நீங்கள் பண பரிவர்த்தனை எல்லாமே ஒரு கார்பரேட் கீழே அவனுடைய பேருக்கு கீழே மட்டும் செய்ய கொண்டு இருக்கிறான். நாளைக்கு அவனுடைய கம்பெனி, அவனுடைய பணம், அவனுடைய பிசினஸ் ஏற்றமாகுதோ இறங்குகிறதோ அத்தனையும் பாதிக்கப்படக்கூடிய மக்களாக கடைக்கோடியில் இருக்கிற விவசாயி வரைக்கும் மாற்றக்கூடிய ஒரு பெரும் வேலை திட்டத்தை செஞ்சிருக்காங்க. இது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான எந்த வேலை திட்டமும் கிடையாது. அப்படி கருப்பு பணத்தை ஒழித்திருக்கிறார்கள் என்று ஒழிக்கிறதுக்கான நோக்கம் இருக்கும் என்றால் பெரிய கம்பெனிகள், நிறுவனங்கள் செய்த வரி ஏய்ப்பை பற்றியான பட்டியல் தேவை. அவர் வெளிநாடுகள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பட்டியல்கள் தேவை. அவர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்த அந்த நிறுவனங்களுடைய பட்டியல் நமக்கு தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தானாக முன் தங்கள் சொத்துக்களை ஒப்படைக்கக்கூடிய திட்டத்தின் மூலமா கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாயை இந்த அரசு பெற்றுச்சினால் அது யாரெல்லாம் கொடுத்தாங்கிறத மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதுல வெளிப்படை தன்மை இல்லை. மேலும் நாங்க ரொம்ப எளிமையான கேள்வி, இவ்வளவு பெரிய பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம், கருப்பு பணம் பதுக்கி வச்சிருக்கக்கூடிய 1000 கோடி, 2000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி வச்சிருக்கிறவங்க எல்லாம் $500 நோட்டா, $1000 நோட்டா வச்சிருப்பான்னு நினைச்சாலும் அது பைத்தியக்காரன் தான் நம்புவான். சராசரி மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. சராசரி மக்கள் அவர்களுடைய ஒரு ஏக்கர் நிலத்தை விவசாயி நிலத்தை வித்திருப்பாரு, அல்லது கல்யாணத்துக்காக வச்சிருப்பாரு, அல்லது ஒரு பிசினஸ் பண்ற கடை இருக்கிறதுக்காக ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக பணத்தை வச்சிருப்பாங்க. இது நீண்ட காலமா சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய பணமா, வீட்டுல சேர்த்து வச்ச பணமா இருக்கும். இது எல்லாத்தையும் கொண்டு போய் வங்கியில நீங்க செலுத்தி அதுல உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் போடுவாங்க. அதுக்கு நீங்க ஆதார் அட்டை வாங்கி வச்சிருக்கீங்க. அதுக்குதான் எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் முடிஞ்சு அரசாங்கம் சொல்லியிருக்குது. எதுக்கு? எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டோம்னா எல்லாரும் எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க கணக்கு எடுத்து அவனுக்கு வருமான வரியை போட முடியும். எல்லாத்துக்கும் வருமானம் சீராக இருக்கிறதா? வருமானம் இல்லாத காலத்தில் அரசு நம்மளுக்கு உதவி செய்கிறதா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. நம்ம தேசத்துக்கு ஒழுங்காக இருக்கிறோம், நாம் யோக்கியமானவனாக இருந்திருக்கிறோம், தேசத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோம். ஆனால் நம்மிடம் தான் அரசு பணத்தை பிடுங்குகிறது. ஆனால் அதானி கிட்டயோ, அம்பானி கிட்டயோ, டாடா கிட்டயோ பணத்தை, நம்முடைய பணத்தை கொண்டு போய் அவர்கள் சேர்த்தது, அவர்கள் அதை வைத்து மேலும் பிசினஸ் பண்றாங்க. நீங்க தேசபக்தி அப்படிங்கிற அடிப்படையில போய் ஏமாந்துறாதீங்க. நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கிறது. நாம கேட்க வேண்டிய கேள்வினால் இந்த வங்கியிடம் இருந்து எங்களுக்கு எந்த விதமான நிதி உதவிகளும் கடன்களும் கிடைக்காமல் எங்கள் பணத்தை முழுவதும் நீ வங்கி கொண்டு சேர்க்கக்கூடிய வேலை திட்டம் எதற்காக வைத்திருக்கிறது? எங்களுடைய செலவு முறைகள், எங்கள் வருமான முறை, எங்கள் சொத்து, எங்களுடைய தனிப்பட்ட செலவு வரவு அத்தனையும் இணைக்கக்கூடிய ஆதார் அட்டையை ஏன் உருவாக்கி இருக்கிறாங்க? நீங்க ஆதார் அட்டையை புறக்கணிக்கலனால் நம்முடைய ஒட்டுமொத்த நம்மளுடைய உற்பத்திகளையும் இவர்கள் கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துக்கு கொண்டு நிறுத்த போறாங்க. இதுதான் பல முறை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஆதார் அட்டையின் மூலமாகவும் அனைவருக்கும் வங்கி கணக்கு என்பதன் மூலமாகவும் நம் பணத்தை முழுவதும் இவர்கள் சொல்லக்கூடிய டாக்ஸ் ரெஜிம் என்று சொல்லக்கூடிய இந்த வரி கட்டுமானத்திற்கு கொண்டு நிறுத்திவாங்க. அதற்கு பிறகு வரி வசூல் பண்றது மட்டும் அரசாங்கத்தோட வேலை. இதான் வெள்ளக்காரன் பண்ணா. உங்ககிட்ட விவசாயத்துல விளைச்சல் நடந்திருக்கா இல்லையாங்கிறத பத்தி கவலைப்படாமல், உங்களுக்கு வேலை இருக்கா இல்லையாங்கிறத பத்தி கவலைப்படாம, உங்களுக்கு சேமிப்பு இருக்கா இல்லையாங்கிறத பத்தி கவலைப்படாம எல்லாத்துக்கிட்டையும் வரியை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை தான் இந்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இது பணக்காரர்களிடத்தில் பதிக்கக்கூடிய கருப்பு பணத்தை இதுவரை கொண்டு வரவில்லை. அதனால் எந்த முயற்சியும் செய்யவில்லை. அவர்கள் தள்ளுபடி செய்த கடமை பற்றின விவரங்களையும் சொல்லவில்லை. இதை விட மிக முக்கியமானது, மோடிக்கு பிரதமர் பதவியாக போட்டியிடுவதற்கு அதானி குழுமமும், அம்பானிகளும், டாடாக்களும், பிர்லாக்களும் பின்னாடி இருந்து செய்த பெரும் உதவியின் மூலமா தான் அவர் பிரதமராக மாறினார். இது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயங்களாகவே இருந்தது. ஆக இப்படி இருக்கும் பொழுது இந்த கம்பெனிகளோட பணத்தை மீட்டு கொண்டு வருவார் என்று மோடி நம்புறது ஒரு பைத்தியகாரத்தனம். இது மொத்தமாகவே அதே போல ஊடகம் முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாடு வைக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஒரு மிகப்பெரிய பொய் பிரச்சாரத்தை, கருப்பு பணத்தை ஒழித்து விட்டதான பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு நாம் நம்மிடமிருந்து பிடுங்கப்படக்கூடிய படப்போகின்ற பணத்தை பற்றியான கேள்விகளை எழுப்புவதுதான் சரியானதாக இருக்கும்.